ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒன்று, லேட் நைட்டில் வந்து பீச் எப்படி இருக்கும், அதோட ஃபீலிங் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ஃபீல் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அந்த நாள் வந்து இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு நைட் பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி, நைட் ஒரு 10 மணி இருக்கும், அப்போ தான் வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பினோம். ஸோ 2 காடியில் போயிட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பீச்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப பெருசாக அப்படிலாம் இல்லை, பிள்ளைங்களாம் குடித்தாங்க. ஜொஹானா, என்ட்ரியானா, எட்ரியல் 3 பேரும் தண்ணியில் செம்ம ஆட்டம் கடலில். இருக்க இருக்க கடல் தண்ணி வந்து நைட் நேரத்தில் உள்ளே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அப்படி பார்க்குறது அந்த ஃபீலிங்கே எனக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் வந்து அப்படி என்ன சொல்கிறது, அப்படியே என் பீஸ்ஃபுல்லாக எனக்கு காமாக வந்து வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீலிங். அந்த பீச்சில் அந்த மணல் இருக்கும் இல்லையா, பகலில் போனோம்னா வெயிலுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூடாக இருக்கும், நம்மளால் உட்காந்துருக்கவே முடியாது. பட் நைட்டில் அந்த சில் காற்று, அந்த மணலில் வந்து நான் உட்காந்துருக்கும் போது என்னோடய ஃபீலிங்கே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னை மாதிரி யாருக்கெல்லாம் வந்து நைட்டில் பீச்சுக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். மற்றபடி ரொம்ப பேசிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்க அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, இண்டிவிஜுவல் ஸ்பேஸ், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாருமே தனித்தனியாக அப்படி தான் என்ஜாய் பண்ணோம். 2 பேர் சேர்ந்து இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும் அப்படி கிடையாது. ஸோ அன்பு ஒரு பக்கம் இருந்தாங்க, ஜொஹானா ஒரு பக்கம் இருந்துச்சு, நான் ஒரு பக்கம். அதே மாதிரி தான் பிள்ளைங்களுமே. நாங்கள் போன இடத்துல ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாது. அதனால பிள்ளைங்க எல்லாருமே எங்கள் கண் பார்வை முன்னாடி விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் 2 வருஷம் ஆகி இங்கே நைட்டில் வந்து லேட் நைட்டில் இந்த மாதிரி பீச் பக்கம் போனதில்லை. நான் அன்புக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், இப்படி ஒரு பீச்சில் நைட் வாக் வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபைனலாக அதுவும் நடந்துருச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான்.